ஹாய் ஹலோ டேசிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் நீ முடிவினைக்கான எபிசோட் 33. லாஸ்ட்டாக நம்ம இதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட உட்காந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த கசப்பான சில சம்பவங்கள், சில வெறுப்பான சம்பவங்களெல்லாம் புலம்பிகிட்டு இருப்பீங்க. அதை சரி ஜங்குக்கு மறந்து நின்று கேட்டுட்டு இருந்திருப்பார். அதோட நம்ம முடிச்சிருந்தோம். இப்போ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்து கேட்குறா, மச்சான் நான் ஒன்று கேட்பேன், நீ தப்பாக நினச்சிக்க மாட்டேன்ல அப்படின்னோடனே, சொல்லு அப்படின்னோடனே, இல்லை இது எப்படின்னா, ஏன் உங்கள் அம்மா உங்கள் ஃபேமிலிக்கு உன்னை ஏன் ஒதுக்கி ஒரு மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னோடனே, அதுவா அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் அப்படின்னோடனே, சும்மா சொல்கிறீ நான் தான் கேட்டேன்ல அப்படின்னோடனே, இல்லடி நான் சொன்னால் நீ காண்டாயிருவேன் வேணாம் அப்படின்னோடனே, என்ன காண்டாயிருவேன் சொல்லு அப்படின்னோடனே, ஓகே அது உனக்கு தெரியும்ல எங்கள் அம்மா பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க, அவங்க ஒரு பியூட்டிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னே, தெரியும். அதனால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல அப்படியே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்கீங்களா. அவள் பார்க்குறா, என்னதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு பார்க்குறா. பின்னாடி இருந்து ஜங்கு கேட்குறவங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கேட்டுகிட்டே இருக்காரா. அப்படி இருக்கும்போது அது ஒன்றும் இல்லை, ஏன்டி இப்படி திணற, நான் கடுப்பாவேன்னா அப்படின்னே, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொன்னோன்னே அப்படியே நீங்கள் அவன் மூஞ்சியே பார்த்துட்ருக்கீங்களா, அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக சிரிக்கிறீங்க. அவன் அந்த காரணம் மட்டும் சொல்லாத, செம்ம காண்டாயிருவேன். வேறு என்ன காரணம்னாலும் நீ சொல்ல, நான் ஏற்றுக்கிறவேன், அந்த காரணத்தை மட்டும் சொல்லாத அப்படின்னோடனே, அதான் காரணம் அப்படின்னோடனே, லூசு மாதிரி பேசக்கூடாது, எப்படி அவங்க அந்த காரணத்தை சொல்லுவாங்க அப்படின்னே, எனக்கு தெரில, ஆனால் அதான் காரணம் அப்படின்னோடனே, நீ பாட்டுக்கு ஏதாவது லூஸ் மாதிரி பேச, அந்த வீட்டில் நான் இருக்கேன், எனக்கு தெரியாதா என்ன காரணம் ஏது காரணம் அப்படின்ட்டு அப்படின்னே, கருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு யாராவது பெத்த பிள்ளைய வெறுப்பாங்களா அப்படின்னே, என் வீட்டில் நடந்துச்சே அப்படின்னே, ஏன்டி இப்படி இங்கே பாரு, ஐ திங்க் நீ அப்படின்ட்டு அவள் ஏதோ சொல்ல வர்றதுன்ட்டு டக்குன்னு நிப்பாட்டாளா. என்ன நான் தேவையில்லாமல் இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன நானே என்னோடய இன்செக்யூரிட்டிஸ்லாம் வச்சுட்டு நான் என்ன நானே தப்பாக எடை போட்டுட்ருக்கேன், எல்லோரும் என்னை சுற்றி இருக்கவங்களாம் என்னை ஜட்ஜ் பண்ணுறாங்க, ஸோ என் பேரண்ட்ஸும் அப்படி தான் இருப்பாங்கன்ட்டு சொல்ல வரையா அப்படின்னே, ஆமாம் ஆனால் நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கே அப்படின்னே தெரியுதுல அப்படின்னே, எப்படி வீட்லேயே அப்படின்னு, ஐ டோன்ட் நோ அப்படின்ட்டு நீங்கள் சொன்னோடனே ஜங்குக் பார்க்குறாரு. வாட் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி என்னடா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி பார்க்குறாரு. சரி உங்கள் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ரியாக்ஷனில் பார்க்குறாளா. உடனே நீங்கள் அவள் கொடுக்குற ரியாக்ஷனை பார்த்துட்டு என்னடி மூஞ்சி இது அப்படின்னோடனே, எனக்கு அதை ப்ராசஸே பண்ண முடியல, என்னடி சொல்கிற அப்படின்னோடனே, ஃபஸ்ட்டு புரிகிற மாதிரி சொல்லு, மொட்டையாக சொல்லாத அப்படின்னோடனே, மொட்டையாக சொல்ல வேணாமா, ஓகே ஃபைன், ரொம்ப அப்படி தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னோடனே, அது நான் சின்ன வயசாக இருக்கும்போது இப்படியே தான் இருப்பேன், லைக் இதே மாதிரி டஸ்கி ஸ்கின்னாக தான் இருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு அம்மா பியூட்டிஷியன் தானே, ஸோ சுற்றி இருக்கவங்களாம் என்ன நீ நல்லா இப்படி அழகாக இருக்க, ஒன்று நீ மட்டும் அழகுபடுத்திட்டா போதுமா, உன் பொண்ணு மட்டும் ஏன் இப்படி கருப்பா
கருவாச்சி மாதிரி இருக்கா, நீ வந்துட்டு உன்னை மட்டும் அழகுபடுத்தினா போகாது, உன் பிள்ளையும் சேர்த்து அழகுபடுத்தினா தானே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்களாம் வந்துட்டு இப்படி அம்மாவை பார்த்து சொல்லிகிட்டே இருப்பாங்களா. ஸோ எங்கள் அம்மா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்படின்ட்டு, நீங்கள் சொல்ல வர்றதுக்குள்ளேயே ஒரு நிமிஷம் என்ன பண்ணாங்க அப்படின்னு, அதை தானே சொல்ல வரேன், வெயிட் பண்ணி கேளு அப்படின்னே. எதுக்கு சிரிக்கிற அப்படின்னே, சும்மாதான். என்ன பண்ணுவாங்க, நிறையா அந்த க்ரீம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அப்ளை ஃபேஸில் வந்துட்டு போடுவாங்க. நிறைய என்னென்னமோ பண்ணுவாங்க. க்ரீம்ஸு, நேச்சுரலான ஃபேஸ் பேக்ஸு, ஏதோ பண்ணுவாங்க. பட் ரொம்ப அந்த இதெல்லாம் எஃபெக்டாலாம் இருக்காது. லைக் டஸ்கியாக தான் இருப்பேன். சில கெமிக்கல்ஸ் அது போடும்போது என் ஸ்கின்னுக்கு அது அலர்ஜியெல்லாம் ஆகும். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாவது நான் வந்துட்டு பியூட்டி பார்லரில் வச்சுருக்கேன்னா என் பொண்ணு வந்துட்டு அழகாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு லைக் பிடிச்சி திணிச்சிட்டு இருந்தாங்க அந்த கலர். அந்த இது எனக்குன்னா என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே இருக்கும். இதில் என் தங்கச்சி நீ பார்த்துருக்கல, அவள் வந்துட்டு நல்லா ஃபேராக வெள்ளையாக இருப்பாள். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லோரும் இவளை வந்துட்டு உன் பொண்ணுன்னு சொன்னால் நான் நம்பிடுவேன், ஆனால் இவளை வந்துட்டு நீ உன் பொண்ணுன்னு சொன்னால் நான் நம்பவே மாட்டேன். நீ வந்துட்டு கூட நிற்கிறனால தான் வந்துட்டு உன் பொண்ணுன்னு நீ சொல்கிறனால நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காமெடியெல்லாம் பண்ணுவாங்களா. அப்படின்னு தட்ஸ் நாட் அ காமெடி ஓகே அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி டெரராக சொன்னோடனே, சரி நான் என்னமோ அந்த காமெடி பண்ண மாதிரி என்னைய முறைச்சிக்கிற, அவங்க தானே காமெடி பண்ணாங்க அப்படின்னே. சரி சொல்லு அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறாளா. நீ இப்படி சொன்னால் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. சாவடிச்சிருவேன், ஏற்கனவே செம்ம காண்டு மாரில இருக்கேன், இன்னும் எரிச்சல் கிளப்பாமல் ஒழுங்காக சொல்லு அப்படின்னோடனே. சரி இதுக்கு நார்மலாகவே சொல்லியிருக்கலாம், ஓகே அப்படின்ட்டு நீ சொல்கிறீங்க. இந்த மாதிரி லைக் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அழகாக இருக்கணும், க்ரீம் போடு, அசிங்கமாக இருக்க, கருப்பாக இருக்க, மேக்கப் எனக்கு பண்ண பிடிக்காது. எனக்கு ஒருவேளை இவங்க இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்து எனக்கு அந்த மேக்கப் மேலே இருந்த ஆசைகள் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நானே க்ரூம் பண்ணிக்க மாட்டேன். இப்போ பண்ணாமல் நான் அப்படி க்ரூம் பண்ணி அழகாயிட்டா என்னென்ன அழகின்னு சொல்ல போகிறீங்களா, போக விட்டு பின்னாடி வந்துட்டு கருவாச்சி அப்படின்னு தான் சொல்ல போகிறீங்க. இது எதுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைக் அந்த இதெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் பண்ண மாட்டேங்கிற, இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு லெவல் ஆஃப் டைம் மேலே அப்படியே என்னடா இது இவ்வளோதானா, பெத்த பொண்ணு தானே, ஏன் இப்படி பார்க்குறீங்க, நானும் உங்கள் பொண்ணு தான் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் எப்படி இருக்குன்னா ரெண்டு பேரையும் லைக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுவாங்க எங்கள் அம்மா. என் தங்கச்சி அண்ட் என்ன, அவள் ஃபேராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் போகிறப்போ வந்துட்டு எல்லோரும் சொல்லுவாங்க, வாவ் இவளுக்கு என்ன போட்டாலும் நல்லாயிருக்கு, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ட்டு அவளுக்கு பார்த்து பார்த்து செய்வாங்களா. என்னதுன்னா வெளியே போகிறப்போ அவங்க என் தங்கச்சிக்கு வந்துட்டு போடுற ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து எடுத்து கொடுப்பாங்க. லைக் அப்படின்னா வந்துட்டு அவள் அழகாக தெரியவா, எல்லோரும் அவளை பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்வாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பரவாயில்ல, பியூட்டிஷியன் பொண்ணு கரெக்டாக அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்துட்டு எனக்கு அதை எதுவுமே நான் பெருசாக இது பண்ணிக்க மாட்டேன்ல. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுவாங்க. அப்படி ஓகே, ஆனால் இவளையே உன் பொண்ணுன்னு சொன்னால் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். பாரு இவ எவ்வளோ அழகாக கொஞ்சம் ப்ரெட்டியாக ரெடி ஆகிட்டு வந்திருக்கா, இவ ஏன் இவ்வளோ சிம்பிளாக இருக்கா, பியூட்டிஷியன் பொண்ணுன்னு சொன்னால் நாங்கள் எப்படி நம்புறது அப்படி இப்படி சொல்லுவாங்களா. நீ நம்பினா நம்பாட்டி போ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ண அப்படின்ட்டு நான் அமைதியாகவே தான் இருப்பேன். என்ன பண்ணாலும் அப்படியே அமைதியாக தான் இருப்பேன். அப்படி இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆசை அப்படின்றத விட ஏக்கமாக இருக்கும். லைக்
என்னடா ஏன்னா அவளுக்கு வந்துட்டு அழகழகா சடை பின்னி விடுவாங்க, அழகழகா மேக்கப் போட்டுவிட்டு இந்த ட்ரெஸ் போடு, இந்த கலர் உனக்கு நல்லாயிருக்கும், இது நல்லாயிருக்கும், நீ இப்படி பண்ணு, இந்த ஐலைனர் இப்படி போடு, காஜல் இந்த மாதிரி பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லைக் நிறையா வந்துட்டு அவளுக்கு பார்த்து பார்த்து வந்து பண்ணுவாங்க. நான் அப்படியே பார்ப்பேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் சொல்லிக்க மாட்டேன். இப்போ சிலர்லாம் வந்துட்டு என் தங்கச்சி வந்துட்டு காஜல் ஐலைனர்லாம் போடும்போது அவள் கண் அழகாக இருக்கும்ல. ஸோ கண் அழகாக இருக்குது, இவளுக்கெல்லாம் போட்டாலும் தெரியாது, எதுக்கு இவள் போட்டுக்கிட்டு, அதான் போடாமலே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். பட் இருந்தாலும் லைட்டாக சின்னோண்டா தோணும், இப்படி நம்ம அம்மா வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கின் கலர் இதெல்லாம் பார்க்காம நார்மலாக கொஞ்சம் ட்ரீட் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் குறைலாம் சொல்ல முடியாது, பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ட்ரீட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அப்பப்போ தோணும். ஸோ அப்போ என்ன பண்ணால் நம்ம வந்துட்டு அவங்க வச்சுருக்க அந்த பியூட்டி ஸ்டாண்டர்டில் நம்ம இல்லை. அப்போது சரி நம்ம படிக்கலாம், படித்து ஒரு நல்ல பேர் வாங்கினா நம்மளை இங்கே அங்கேன்னு வந்து பார்க்கும்போது பெருமையாக இருக்கும். நம்மளை வந்து பற்றி பெருமையாக சொல்லும்போது ஓகே எங்கள் பொண்ணு அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துலையாவது என்னை வந்துட்டு அவங்க பொண்ணை அடையாளப்படுத்திக்குவாங்க சொல்லிட்டு படிப்பேன். அந்த படிப்பேன். ஸ்கூல்ஸ்லாம் வந்துட்டு நிறையா படிப்பேன். இப்படி வரும்போது என் பொண்ணு தான் அப்படின்ட்டு நல்ல மார்க்ஸ்லாம் எடுக்கும்போது சொல்லுவாங்க அப்படின்றதுக்காண்டி அதுக்காண்டி நான் நல்லா படிப்பேன். ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொன்னோடனே சொல்லு அப்படின்னோடனே அப்போயாவது அப்படின்ட்டு இழுக்கிறாளா, உடனே உங்களுக்கு புரிஞ்சிச்சு. சரி அப்போயாவது என்ன தான் சொன்னாங்க உங்கள் அம்மா அப்படின்ட்டு கேட்க வரோடனே வருவாங்க ஸ்கூலுக்கு. சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வருவாங்க, கடமைக்கேன்னு வந்துட்டு உட்காருவாங்க. இப்படின்னு வாங்க. அவங்களுக்கு வரும்போதும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு உட்காந்துருப்பாங்க. ஸ்டாஃப்ஸ்லாம் பேசுவாங்க, இவங்க கேட்பாங்க. கேட்ட கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு இப்படி கால் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் கால்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. அப்போ வந்துட்டு என்னை பற்றி சொல்லுவாங்க, லைக் இந்த பொண்ணு வந்துட்டு நல்லா படிச்சிருக்கா, ஸோ இந்த மாதிரி இந்த மார்க்லாம் வாங்கியிருக்கா, இதெல்லாம் இப்படி பண்ணியிருக்கா, ரொம்ப குட் கேர்ள் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது நிறையா பேரோட அம்மா உட்காந்து கேட்டுட்ருப்பாங்க. ஆனால் கேட்க வேண்டிய ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படியே வந்துட்டு வேகமாக வருவாங்க. அப்படி கால்லாம் பேசி முடிச்சுட்டு மேடம் இப்படி எனக்கு ஒரு சின்ன அர்ஜென்சி, ஒரு அர்ஜென்ட்டான இது வந்துருச்சு, ஒர்க் வந்துருச்சு. ஸோ என் பொண்ணோட ரேங்க் கார்டு கொடுத்திங்கன்னா டக்குன்னு நான் சைன் போட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு வருவாங்க. வேகமாக அந்த ரேங்க் கார்டில் பார்க்க கூட மாட்டாங்க, அப்படியே டக்குன்னு சைன் போட்டு அவங்க வாட்டுக்கு அப்படியே போயிடுவாங்க. நான் அப்படி பார்ப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி லைக் கொஞ்சம் அதிகமாகவே கஷ்டமாக தான் இருக்குது. என்னடா இவங்களுக்காண்டி படித்தோம், ஸோ கன்சிடர் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நானும் எதுவும் பெருசாக கண்டுக்கல. அப்புறம் அப்படியே தான் லைஃப் போச்சு. பட் எனக்கு எந்த ஒரு இடத்துல இவ்வளோ தான் நம்ம எல்லா எஃபோர்ட் போட்டும் லைக் வேஸ்ட்டாக தான் போகுது, நம்மளை ஒரு பொருட்டாக கூட ஒரு உயிராக கூட மதிக்கலை அப்படின்ட்டு ஒரு இடத்துல தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அப்போ தான் வந்துட்டு நான் சரி நம்மளுக்காண்டி யார் நிற்க மாட்டாங்க, நம்மளுக்கு நம்ம தான் நின்றாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நானே ஃபோர்ஸ் பண்ணி மனசை நானே ஆறுதல் படுத்திக்கிட்டது அந்த டைமில் தான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன உடனே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு அப்படி பார்க்குறாளா, உடனே வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இல்லை சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லு அப்படின்னோடனே இனி என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சரி மொத்தமாக கொட்டிடுவோம், இன்றைக்கி எல்லாத்தையும் கொட்டணுன்ட்டு இருக்கு போல். சரி கொட்டிடுறேன். இதோட எல்லாம் போட்டும் என் மனசுலேருந்து இவ்வளோ நாளாக யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்ததை ஃபுல்லாக சொல்லிடுறேன்
அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல வரீங்களா? உடனே வந்துட்டு அவள் பார்க்குறா, சரி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க, அது லைக் ஒரு நான் எனக்கு தெரிஞ்ச நான் +2 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்ருந்தேன். அப்போது ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்ச டைம் இது. முடிஞ்சு லீவில் வந்துட்டு கிறிஸ்மஸ் லீவ்லலாம் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டுருக்கும்போதே எல்லாம் திருத்திட்டாங்க. லைக் பேப்பர் எல்லாம் திருத்திட்டாங்க. ஒரு இதுக்கு வந்துட்டு வாங்கிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி வீட்டில் போய் சொல்கிறேன். ஆமாம், அப்படி ரேங்க் கார்டு வருது, ஸோ சைன் போட பேரண்ட்ஸ் வரணும் அப்படின்ட்டுருக்காங்க அப்படின்னோடனே, என்னைக்கு அப்படின்னோடனே இந்த தேதி அப்படின்னோடனே, அன்னைக்கு அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிட்டாங்க. நானும் ஓகே எப்பயும் போல் நடக்கிறது தானே அப்படின்ட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்குது. லைக் எங்கள் கிளாஸில் இருக்கவங்களோட பேரண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. எப்பயும் போல் வந்துட்டு இப்படி நல்ல பொண்ணு, நல்ல குட் கேர்ள், நல்ல மார்க் எடுத்திருக்க, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டிலலாம் என்னையும் எழுதி போடுறாங்க. இப்படி நல்ல ஸ்கோரில் இருக்கா, நல்ல ரேங்க் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் எழுதி போடுறாங்க. எனக்கு லைக் ஒரு மாதிரி இருக்குது, வா நம்மளுக்கு இதுன்றாங்க. எனக்கு என்னென்னா அப்போ என் பேரை எழுதி போடும்போது எல்லா பேரண்ட்ஸ் முன்னாடி தான் எழுதி போடுறாங்க. ஸோ அம்மா அப்படின்னு இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். பட் அவங்க வரல. சரி ஒரு வேளை வந்துட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இது வந்துட்டே இருக்கேன். வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எல்லா பேரண்ட்ஸ் வராங்க, சைன் போடுறாங்க. எல்லோரும் அந்தந்த இதுன்றாங்க. சில பேர் வீட்டில் ஓகே பரவாயில்ல இப்போ நல்லா எடுத்துருக்கோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. போன வட்டம் ஃபெயில் ஆகிருந்தா இந்த வட்டம் நல்ல மார்க் எடுத்திருக்கா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொறுப்பு வந்துடுச்சு, படிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படி இப்படின்னு சொல்லும்போது சில பேரண்ட்ஸ்லாம் அவங்க குழந்தைங்கள பாராட்டிட்டு போவாங்க. அப்படி பார்த்துட்டே உட்காந்துருக்கேன். அப்படி சரி நம்ம வீட்டில் எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருக்கும்போது அன்றைக்கி எப்படின்னா ஹாஃப் டே காலையிலேருந்து ஃபுல்லாக ஸ்கூல், அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்படியே முடிச்சுட்டு எல்லோரும் பேரண்ட்ஸோடு வீட்டுக்கு போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். எல்லோரும் பேரண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. நானும் அப்படியே பார்த்துட்ருக்கும்போது அப்படியே பார்க்குறேன், யாரும் வரல. எனக்கு தெரிஞ்சிருச்சு அவ்வளோதான், வரல அப்படின்ட்டு. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, நம்ம சொல்லியும் வரலையே, எப்போயாவது வந்துடுவாங்க ஆனால் அந்த தடவை வரவும் இல்லையா, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம தான் ஓவராக எதிர்பார்த்துட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. நான் பாட்டுக்கு அமைதியாக அப்போது அங்கேருந்து ஸ்டாஃப்ஸ்லாம் கேட்டாங்க, இப்படி என்னப்பா வரலையே உங்கள் பேரண்ட் அப்படின்னோடனே, இல்லை மேம் வரலை, ஐ திங்க் அவங்களுக்கு ஒர்க் வந்திருக்கோமோ அதனால் போயிருப்பாங்க, அப்படிலாம் பிஸியாக இருப்பாங்க, நீங்கள் ரேங்க் கார்டு என்கிட்ட கூட கொடுக்குறீங்களா மேம் அப்படின்னோடனே சரிப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு கொடுத்தாங்க என்கிட்ட. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது நான் கிளாஸை விட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வரும்போது பார்க்கும்போது என் வாட்டர் பாட்டிலை நான் வந்துட்டு கிளாஸ்லேயே வச்சுட்டு வந்துட்டேன்னும்போது சரி திரும்ப எடுக்கலான்னு போகிறப்போ அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. நான் இந்த பொண்ணை ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன், ஏன்னா அவங்க வந்துட்டு நியூ ஜாயின் மிஸ்ஸு. அவங்க வந்துட்டு இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த பொண்ணை நான் பார்த்துட்டே இருக்கேன், அவங்க பேரண்ட் வந்துட்டு பெருசாக இது பண்ணிக்கலன்னே அவங்க ரொம்ப வருஷமாக அப்படி தான் இருக்காங்க, என்னன்னு தெரில, ஏதோ ஒரு மாதிரி ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கும் அந்த பொண்ணையும் அவங்க ஃபேமிலி பார்க்கும்போது அப்படின்னும்போது அப்போ தான் ப்ராப்ளமேட்டிக்கான இருக்குமா நம்மளை பார்க்கும்போது, வெளியே இருக்கவங்களுக்கு அப்போ தெரியுது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது நம்மளை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. நான் மேம் கிட்டே எக்ஸ்கியூஸ் கேட்டு, மேம் என்னோடய வாட்டர் பாட்டில் வந்து இருக்குதுன்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க
பெர்மிஷன் கொடுத்தாங்க. நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு அது ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருந்துச்சு அன்றைக்கி ஃபுல்லாக. ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது ஃபேமிலி தானே, ஃபேமிலிக்குள்ளே எப்படி அது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும், மித்தவங்க ஃபேமிலிலலாம் ப்ராப்ளமேட்டிக்காக இல்லையே, ஏன் எனக்கு மட்டும் அது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், வீட்டில் யாருமே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டுக்கு வீட்டில் எல்லாத்தையும் இது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சு. நைட்டுமே வரல. அப்புறம் நான் தான் வந்துட்டு சரி சமைச்சிட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கேன். என் தங்கச்சி வந்துட்டு அவள் ரூமில் இருக்கா. அப்பா இல்லை. ஸோ அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது இப்படி வராங்க. கொஞ்சம் ஒரு நைட்டு ஒரு 8 மணிக்கிட்ட வராங்க. நான் அப்படி வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்குறேன், அம்மா என்னம்மா இன்றைக்கி ஸ்கூலுக்கு வர சொல்லியிருந்தேன் வரல அப்படின்னே. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, ஓ ஆமாம்ல மறந்துட்டேன், இன்றைக்கி ஒர்க் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. 2 கஸ்டமர்ஸ் வந்துட்டு பார்லர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் போய் அவங்களோட வீட்டிலே போய் அவங்களுக்கு இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் மறந்துட்டேன் அப்படின்னோடனே அப்படி நான் பார்த்துட்டே இருந்தேன். அது சரி பிள்ளை இருக்குன்றதாவது மறக்கலையே, வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பேச செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதுவும் கண்டுக்காமல் அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்றாங்க, எல்லோரும் சாப்பிட்றாங்க. அப்புறம் போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த முடிஞ்சிருச்சு, அதோட நியூ இயர் அதெல்லாம் வருது லீவு. ஸோ ஒட்டுக்க லீவ் இருக்கிறனால வந்துட்டு இப்படி நான் வீட்டில் தான் இருந்தேன், எல்லோரும் வீட்டில் தான் இருக்கோம். ஸோ அப்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஒரு மாதிரி தூக்கமாக இருந்துச்சு. எனக்கு என்னன்னு தெரில, ஒரு மாதிரி தூங்கிட்டே நான் ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். லைக் ஒரு 12, 1 மணி அந்த மாதிரி இருந்திருப்போம். மத்தியானம் நைட்டு தூங்கிட்டு அந்த மாதிரி தான் எழுந்திரிச்சேன். ஏன்னா நான் வந்து ஐயோ என்னடா அது நம்ம லேட்டாக எழுந்திரிச்சிருக்கோம், சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா கீழே ஒரே லைக் கையமையாக கூட்டமாக இருக்குது. நான் எட்டி பார்க்குறேன், ஆத்தாடி என்னடா அது வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது இப்படி நிறையா பேர் வந்திருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னது இது கலகலன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு அந்த கூட்டம்லாம் செட் ஆகாது, இவங்க என்ன பேசுவாங்க எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். ஸோ தேவையில்லாமல் இப்போ போயிட்டு என்னது இந்த பொண்ணு பார்க்க தான் இப்படி கொஞ்சம் கூட அவளை அழகுபடுத்திக்க மாட்டேங்கிறான்னா, இப்படி ஒழுக்கம் இல்லாமையாக இருப்பா, காலையில் எந்திரிக்க வேண்டியது வெள்ளனா எந்திரிக்காமல் இப்படி வந்துட்டு மத்தியானம் எந்திரிச்சு வந்திருக்காளே அப்படி சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கடுப்பாயிரும் அப்படின்ட்டு நான் வாட்டுக்கு அங்கிட்டு நின்றுட்டு சரி போகலாம் அப்படின்னும் போது அப்போது அவங்க கூடத்தில் இருக்கவும் நான் அப்படியே வந்தேன். அப்போ நான் திரும்பி போகிறப்போ அப்படி ஒரு வார்த்தையை விட்டாங்க, ஆனால் அக்காலாம் பாவம் ஒய்யனுக்காண்டியே நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. என்னடா நம்மளை பேச்சு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்று அப்படியே ஓரமாண்டு கேட்டுகிட்டே இருந்தேன்னா அவங்களுக்கு நான் தெரியல. அப்போ அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க, ஆமாம் ஒய்யனுக்காண்டி சம்பாதிக்கணும் அப்படின்னே. என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்கும்போது, ஆமாம் அவள் வந்துட்டு இப்போ அவளுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு ஸ்கூல் முடிச்சிருவா, இப்போயே +2 வந்துட்டா, அடுத்து காலேஜ் 3 வருஷம், அதுக்கப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா வந்துட்டு நிறையா வந்துட்டு நகை கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் இவள் வேறு கருப்பாக இருக்கும்போது வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இன்னும் கொஞ்சம் நிறையா நகை எதிர்பார்ப்பாங்க. அப்போனா வந்துட்டு அக்கா நிறையா போட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னங்கடா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே நிற்கிறேன்னா, ஆமாம் அதுவும் கரெக்டு தான், ஆனால் அக்கா வந்துட்டு இவளுக்காண்டி உழைச்சி ஓடா போகிறாங்க, அக்கா நீங்களாம் நிறைய சேர்த்து வச்சுக்கோங்க அப்படி இப்படின்ட்டு அவங்களெல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன், சரி என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னும் போது இப்படியே நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி ஆமாம் ஆமாம் இதெல்லாம் கரெக்டு தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்படி அப்போ இன்னொருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து ஏன் இது பண்ணுறீங்க, காலேஜ் முடித்து கொஞ்சம் தள்ளி போட்டு கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நகை சேர்த்து வைக்க ஈஸியாக இருக்கும்ல, நிறைய டைம் இருக்கும். இப்போ வந்துட்டு +2 படிக்கிறா, அடுத்து 3 வருஷம் காலேஜ், அப்புறம் ஒரு 4 வருஷம் தள்ளி போட்டு 4-5 வருஷம் தள்ளி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா நாள் நகை சேர்க்கறதுக்கு வந்துட்டு டைம் இருக்கும்னா நீங்கள் அதுக்குள்ளே சேர்த்து முடிச்சிருங்க, நல்லா நிறையா சேர்த்து வச்சுருங்க. இவளுக்கெல்லாம் வந்துட்டு இவளை பார்த்தோன்னே அவனுங்களே நகை போட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. 2வது பொண்ணுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை, மூத்த பொண்ணுக்கு தான் நீங்கள் மொத்த சொத்தையும் எழுதி வைக்கணும் அப்படி இப்படின்ட்டு
நிறைய சொல்கிறாங்க. நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். என்னடா நான் உங்களுக்கு பண்ணேன்? தின்ன சோத்துல மண்ணள்ளி போட்டேனா, இல்லை வேறு எதுவும் பண்ணேனா, உங்கள் குடும்பத்தை வந்துட்டு நாசமாக போன்ட்டு ஏதாவது பண்ணி வேலை எதுவும் பண்ணி விட்டேனா, ஏன்டா என் வாழ்க்கையிலேயே இப்படி பார்த்தாலும் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு லெவல் ஆஃப் டைம் மேலே எப்படி இருக்குன்னா, சி அப்படின்ட்டு இருக்கிறத விட எனக்கு அந்த டைமில் எப்படி இருந்துச்சுன்னா, இதை ஃபுல்லாக அவங்க பொண்ணை பற்றி தான் தரக்குறைவுலேயும் மட்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா அதுக்கு ரியாக்டே பண்ணல. அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. எனக்குன்னா அப்படியே அவ்வளோதானா, என்னோடய வேல்யூ வெறும் இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அன்னைக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்துட்டு ஓகே, இவ்வளோதான் நம்மளோட மதிப்பு. இவங்கள பொறுத்த வரைக்கும் என் மதிப்பு இவ்வளோதான். எனக்கு என்னென்னா, ஒரு 2 days முன்னாடி வரைக்கும் எங்கள் ஸ்கூலில் கூப்பிட்டு வச்சு, உங்கள் பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு இல்லை, நல்ல பொண்ணு, நல்லா படிக்கிறா, நல்லா இது பண்ணுறா, ஸோ வந்துட்டு நீங்கள் நல்லா இது பண்ணுறா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளாக என்னை ஸ்கூலில் காட்டுறாங்க. பட் நான் அப்படியே வீட்டுக்கு வந்தால் என்ன இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி லைக் இவ்வளோதானா, என்னடா இது, நான் யாருக்காண்டி இப்படி இது பண்ணிகிட்ருக்கேன், படிச்சுட்ருக்கேன், இது பண்ணிகிட்ருக்கேன், அவங்களும் என்னை கண்டுக்கல, நான் இதுக்காண்டி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி லைக் என்னென்னமோ தாட்ஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அங்கே எனக்கு அதுக்கு மேலே நிற்கவும் முடியல. என்னத்தை நின்றுட்டு சரி சப்போர்ட்டுக்கு பேசியிருந்தா கூட சரி பரவாயில்ல, அம்மா வந்துட்டு நம்மளை என்ன தான் இப்படி ஒதுக்கி வச்சாலும் இதுலையாவது விட்டு கொடுக்காம பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலாக இருக்கும். அதுவும் இல்லையா, ஸோ நான் அங்கேருந்து வந்துட்டு ரூம்குள்ளே வந்துட்டு நிற்கிறேன். எனக்கு தாரையாக ஊற்றுது. என்ன இவ்வளோ தானா நம்ம மதிப்பு இவ்வளோதானா, ஒரு உயிராக கூட மதிக்க மாட்டேங்கிறானுங்க சி அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே என்னத்தை வாழ்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படியே நிப்பாட்டுங்களா, உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டே இருக்கா. சரி ஜங்குக்கும் கேட்குறாரு, என்ன அமைதியாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பக்கு பக்குன்ட்டு இருக்கு. அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு என்னடி பண்ண, என்ன பண்ணால் ஒழுங்கா சொல்லு அப்படின்னோடனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சிட்டு சரி அதை விடு, அது வாட்ச் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையில் கட்டிக்க வாட்சை காட்டுறீங்களா, பேச்சை மாற்றாத, ஒழுங்காக சொல்லு என்ன பண்ண அப்படின்னு, நீ ஃபஸ்ட்டு பதில் சொன்னால் தான் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி சொல்கிறீங்களா. அவனா எரிச்சலோட உச்சத்தில் இருக்காட்டி சொல்லி தொலைடி, என்னடி பண்ண அப்படின்னு, நீ சொல்லு அப்போ தான் நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு. ஸோ அப்படின்ட்டு அவங்க கையை பார்க்கும்போது வாட்ச் இருக்குது, நல்லா தான் இருக்குது, என்ன இப்போ வேறு மாடல் போட்டிருக்கு அவ்வளோதான். முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் பாய் வாட்ச் மாதிரி கொஞ்சம் பெருசாக அந்த இது போட்டிருப்ப, இப்போ வந்துட்டு அதே இதில் மெட்டல் வாட்ச் மாதிரி போட்டிருக்கு. முன்னாடி வந்துட்டு வார் வச்சு லப்பரில் இருக்கிற மாதிரி போட்டிருப்ப அப்படின்னு. பரவாயில்லையே இவ்வளோ நோட்டீஸ் பண்ணியிருக்க அப்படின்ட்டு நீங்கள் சொன்னோன்னே, அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து உங்கள் கையை வச்சு முன்னாடி தான் நீட்டிகிட்டு இருப்பீங்களா, அப்படியே வந்துட்டு பொறுமையாக அந்த வாட்சை கழட்டி இப்படி கையை காட்டுறீங்க. கையில் பார்த்தா அறுப்பு போட்டிருக்கு. அவள் பார்த்துட்டு வட்டம் அப்படின்ட்டு பீப்பாக போடுறா. நீங்கள் பார்க்குறீங்க ஈ அப்படின்ட்டு காதை பொத்திட்டு இருக்கீங்களா. அவன் வந்துட்டு அப்படியே கையை வெடுக்குன்னு பிடுங்கிட்டு அடா சண்டால சிரிக்கி, இதை என்னடி பண்ணி வச்சுருக்க கையை அப்படின்னே, பார்த்தா தெரிலையா அப்படின்னே, ஸோ என்ன லூஸு மண்டலில் மூளை இருக்கா இல்லை வேறு எதுவும் இருக்கா அப்படின்னே தெரில, வேணா மண்டையை உடச்சி பார்த்துட்டியா, இப்போயே வந்துட்டு கோவத்தில் உடச்சி பாரு, உள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு. கோவம் வர மாதிரி காமெடி பண்ணாதானே எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு. சரி அதுக்கு எதுக்கு இப்படி மூஞ்சை வந்துட்டு நாய் மாதிரி வச்சுருக்க, அப்படின்னால நார்மலாக வெய்ய அப்படின்னு அப்படின்ட்டு அவளுக்கு எதுவுமே வார்த்தை வரலையா. அந்த கையை பார்க்குறா, கையில் லைட்டாக இருக்கு டெய்ஸிஸ், இதெல்லாம் வந்துட்டு தப்பு, ஸோ அதெல்லாம் செய்யக்கூடாது
அதெல்லாம் மிகவும் தவறான விஷயம். கதையாக மட்டும் கேளுங்க. அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டண்ட்டையும் நிஜ வாழ்க்கையில் எடுக்கக்கூடாது. ஓகேவா? பேக் டு த ஸ்டோரி. அப்படியே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் கையை அப்படியே லைட்டாக அப்படியே வாங்குற உங்கள் கையை வந்துட்டு அவள் கையில் பிடிச்சிட்டு அப்படியே இந்த இதை பார்க்குறா. லைக் ஒரு மாதிரி தழும்பாக இருக்கா. ஒன்று வந்துட்டு அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே இருந்தவ லைட்டாக அதை அப்படியே தடவி பார்க்குறா. தடவிட்டு என்ன நினச்சாலும் தெரில, கொஞ்சம் நம்ம அந்த மணிக்கட்டுக்கு மேலே கொஞ்சம் தூரம் இருக்கும்ல, அந்த இடத்துல நறுக்குன்னு கிள்ளி வச்சிட்டா. என்னடி அப்படின்ட்டு, என்ன பப்ளிக் பிளேஸில் இருக்கீங்க, கத்தவும் முடியாதா? என்னடி வலிக்குதுடி, எதுக்குடி கிள்னா அப்படின்னே. மூளை இருக்கா இல்லை மூளைக்கு மேலே வேறு எதுவும் வச்சுருக்கியா அப்படின்னே. நான் தான் சொன்னேன்ல உடச்சி பாரு உள்ளே இருந்தது, நீ தான் எனக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு. காமெடி பண்ணாத, என்னடி அறிவு கட்ட மாதிரி பண்ணி வச்சுருக்கு, எதுக்கு கையில் இப்படி பண்ணி வச்சுருக்கு அப்படின்னே. அது அது ஒரு இதில் பண்ணிட்டு வேகத்தில் பண்ணி பூமை பண்ணேன். அசிங்கமாக சொல்லுவேன், ஏன்டி இவ்வளோ ஏன்டி அப்படின்ட்டு அவளுக்கே ஒரு மாதிரி இதாகிடுச்சுக்கா. உனக்கே புரியுதுல நான் எப்படிப்பட்ட இடத்துல இருந்தேன், எனக்கு அந்த இடத்துல எனக்கு அதுதான் தோணுச்சு. இப்படியெல்லாம் பாரமாக வாழணுமா? அப்படி ஒன்றும் இந்த பூமிக்கு இந்த வீட்டுக்கும் நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. முடித்தா என்னையோட முடிஞ்ச போயிடும். 2 நாள் வந்துட்டு அழுவாங்களான்னு கூட தெரில. ஏதோ கடமைக்காவது இது பண்ணி மொத்தமாக முடிச்சு விட்ருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதுதான் பண்ணேன் அப்படின்னு. சரி அப்புறம் என்னாச்சு அப்படின்னோடனே, பரவாயில்லையே அடுத்து கதையை கேட்க ரெடி ஆகிட்டேனோடனே, என்ன பண்ண அவங்கள போய் அடித்து மூஞ்சி உடச்சியா, சண்டை கட்டினாருனே. அதெல்லாம் நான் எதுவும் பண்ணல. அதெல்லாம் வந்துட்டு உன் கூட சேர்ந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ரொம்ப சைலண்ட் கேர்ளாக அமைதியாக இருந்தேன் அப்படின்னே. ஒரு நிமிஷம், இப்போ நீ என் கூட சேர்ந்தனாலும் நீ ரவுடியாக இருக்கன்னு சொல்லணும். அஃப்கோர்ஸ், இதில் என்ன சந்தேகம், அதான் உண்மை. இதில் வேற நீ சந்தேகம் வர போறியா? உன் கூட சேர்ந்ததுனால தான் நான் உருப்படாமல் போனேன் அப்படின்னு. பொத்து அப்படின்ட்டு அவளுக்கும் தெரியும். ஏன்னா வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருப்பீங்க காலேஜ் போன புதுசுலலாம். காலேஜில் தான் இவள் ஃப்ரெண்டாக இருப்பாள். ஸோ ஸ்டார்டிங்லலாம் சைலண்ட்டாக இருக்கும்போது இவள் தான் நீ என்ஜாய் பண்ணு, இதெல்லாம் ஒரு லைஃப்பில் ஒரு டைம் தான் காலேஜ் படிக்க முடியும், ஸோ வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணு சொல்லிட்டு உங்களை குடிச்சவரை ஆகுனதே வந்துட்டு இவள் தான். அதனால் வந்துட்டு அவளும் அப்படியே வாயை முடிக்கிட்டாளா. என்ன குத்தமிழ் நெஞ்ச குறுகு இருக்குதோ அப்படின்னே. நீ பொத்து சொல்லு அதுக்கப்புறம் அப்படின்னே. அதுக்கப்புறம் என்ன, அறுப்பு போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது வலிக்குதுன்ட்டு. பல ரத்தம் ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இது இருக்கும்ல நம்ம அது என்ன மஞ்சள் பொடி இருக்கும்ல, நம்ம சமையல் மஞ்சள், அது சாமிக்கிட்ட வந்துட்டு இவங்க தனியாக ஒரு பேக்கெட் வச்சுருந்தாங்களா, அதை எடுத்து சாமி இதுக்கிட்ட இவங்களுக்கு தெரியாத சாமி ரூம் வந்து நான் போகிற வரைக்கும் இவங்களுக்கு தெரியல நாங்கள் அவ்வளோதான் இருக்கேன்ட்டு. ஸோ இவங்க மறைவாக தான் இருக்குமா, அதனால் எடுத்து அதை அப்பிக்கிட்டு நல்லா கரன்னு தேய்ச்சி ரத்தத்தெல்லாம் நிப்பாட்டிட்டு என்னென்னமோ கைக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ எதை வச்சு நிப்பாட்ட முடியுமோ, ஆன்டிபயாட்டிக் என்னென்னலாம் வீட்டில் வச்சுருக்கிறத பண்ண முடியுமோ, லைக் அதை ரொம்ப ஆழமானதெல்லாம் கட் பண்ணல, லைட்டாக தானே பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு கொஞ்ச நேரம் அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது இருக்கும் வீட்டில் வந்துட்டு எமர்ஜென்சி கிட் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஏதாவது அடிபடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யாருக்குமே தெரியாமல் அப்படியே பூனை மாதிரி போயிட்டு கொஞ்ச நேரம் இந்த விளங்காத இவங்கெல்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாமல் அந்த கிட்டை எடுத்து அப்படியே போட்டு அப்படியே வந்துட்டு சமாளிச்சிட்டேன். அப்படின்னோடனே வெக்கமாக இல்லை அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, இருந்தால் நான் ஏன் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்க போகிறேன்னு. நீ பொத்து என்னமோ ஒன்று என்னையவே வந்துட்டு இது ஒன்று அப்படின்னு. சரி அதான் அப்போ தான் எனக்கு அந்த
என்ன சொல்கிறது, அந்த வலி, அந்த மருந்து தேடுற நேரத்தில் தான் எனக்கு தோணுச்சு, சாலா நீங்கள்லாம் சொல்லி நான் சாகணுமாடா, இருக்கடா உங்களுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டிருக்கேன். உங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் காசு சேர்த்தாடா எனக்கு நகை போட்டு நான் கல்யாணம் பண்ணணும், நான் கல்யாணம் பண்ணுவேன்டா. அப்படி பண்ணுறேன்னா அது எல்லாம் என் காசாக இருக்கும். நானாக சொந்தமாக வேலைக்கு போயிட்டு, நானாக படித்து, நானாக வேலைக்கு போயிட்டு, நானாக சம்பாரித்து, நானாக நகை வாங்கி நானே போட்டுக்கிறேன்டா. ஏன்டா நாங்களாம் நகை வாங்கக்கூடாதா, நாங்களாம் போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னோன்னே உங்கள் ஃப்ரெண்டு சிரிச்சிட்டால. சும்மானே இருக்க மாட்டியா, ஏதாவது மீம் டெம்ப்ளேட்டை போட்டுகிட்டே இருக்காது, நீ ஃபீலிங்காக தானே கதை பேசுகிறேன், ஃபீலிங்காகவே சொல்லேன்டின்னு. நல்லா இருக்காது மச்சான். ஏதாவது அப்படியே ஃபீலிங்காக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்படியே தூவி விடணும் மலைச்சாரல் மாதிரி, இந்த மாதிரி ஏதாவது, அப்படின்னா தான் ஜாலியாக இருக்கும். அப்படின்னு ஏண்டி உன் கதையை கேட்குறவங்க கூட திடீர்னு சிரிப்பு வந்துடும், குபீர்னு சிரிப்புற மாதிரி எதுவும் பண்ணி தொலையாதடி அப்படின்னே. பார்த்துக்கலாம் விடு என்ன பண்ண, அவ்வளோதான், இருக்கிறதுன்னு ஆகிப்போச்சு, அப்படியே இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்காண்டி அழுதுகிட்டே இருக்க முடியுமா, ஏதாவது நம்ம செய்ய வேண்டியதுதான் அப்படின்னு. அது சரி, அப்போலேருந்து லைக் நான் அவங்களோட பெருசாக டச் வச்சுக்கிறது எதுவும் பெருசாக அடுக்க அவ்வளோதான். வந்தீங்களா, போனீங்களா, சரி சந்தோஷம். நான் எதுவும் உங்கள்கிட்ட பேச்சு அப்படியே அதோட நான் யார்கிட்டையும் பேசிக்கிறது இல்லை அந்த வீட்டில். நான் உண்டு, என் வேலை உண்டு, இது உண்டு அப்படின்ட்டு, கடமை உண்டு, என் ரூம் உண்டு, புக்ஸ் உண்டு, படிக்கிறது உண்டு, காலேஜ் உண்டு, இந்த பீடை உண்டு அப்படின்ட்டு நான் வாட்டுக்க எதையாவது அப்படியே ஃப்ளோவாக போயிட்டுருந்துச்சு. எனக்கு அப்போ தான் லைக் இவங்க கல்யாணம்னு சொன்னோடனே எனக்கு என்னென்னா, இப்போதைக்கு பண்ண மாட்டாங்க, நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது இவங்க என்ன காரணத்துக்காண்டி தான் திடீர்னு, ஏன்னா எனக்கு தெரியும் இவங்க இவ்வளோ சீக்கிரத்தில் கல்யாணம் இது பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். இவ்வளோ பேசுனதுக்கப்புறம் எப்படி இவனுங்க கை விளங்கி எனக்கு காசு போட்டு நகை வாங்கி போடுற அளவுக்கு இவங்கெல்லாம் இது இல்லை. ஸோ என்ன காரணம் அப்படின்னும்போது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்ட்டு அப்பா தான் தெரிஞ்சிடணும். நீ வேறு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதே, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு. உண்மையை சொல்லாது சில நேரம் சொன்னால் கசக்க தான் செய்யும் அப்படின்னோடனே, என்ன ராஜாராணி படம் பார்த்துட்டு வந்தேன்னொடனே, பொத்துடி ஏதோ சொல்கிறேன்ல அதை எதுக்கு ஆராயிற அப்படின்ட்டு நீங்கள் சொன்ன உடனே வந்துட்டு கேளு, உண்மை தானே, படத்தில் வந்தாலும் உண்மை தானே, கசக்க தானே செய்யுது, என்ன பண்ண அப்படின்னு. சரி இதுதான் காரணம், என்ன இந்த மாதிரி ஒரு ஈத்திர குடும்பத்தை பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்களா, எக்ஸாக்ட்லி அப்படின்னே. எனக்கே தெரியுமே, எங்கள் குடும்பம் தான் அப்படியே வெளியிருந்து பார்த்தா சும்மா பல பாலிஷாக மின்னுவாங்க, ஆனால் உள்ளே வந்து பார்த்தா லோக்கலாக அப்படியே ஒரு மாதிரி கலீஜாக கிடக்கும். ஒருத்தங்க கூட மனசுக்குள்ளே வச்சுட்டு அது எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு என்னை பொண்ணாக பார்க்க இஷ்டம் இல்லையா, இல்லை என்ன கன்றாவி கர்மமோ தெரில, அப்படியே சரி ஒருவேளை சுற்றி இருக்கவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னா அந்தளவுக்கு மூளை இல்லாமல் மழுங்கி போயிருக்காங்களான்னு எனக்கு தெரில. அதனால் அவங்க ஒரு பாத்தில் போவாங்க, நான் பாட்டுக்கு ஒரு பாட்டுக்காக நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்களா. அவளுக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது, என்னடா இவ்வளோ இருக்குது, பெற்றவங்களே வந்துட்டு ஏதோ இப்படி ஒதுக்கி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுருக்கா, அதையும் சிரிச்சுட்டே சொல்கிறாளே அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்களா. அப்போ வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸை பார்த்துட்ருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் என்ன அப்படின்ட்டு கேட்குறீங்களா. ஒன்றும் இல்லை அப்படின்னே, என்ன ஒரு மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்னே, உனக்கு அழுகணும்னா அழுதுரு, எதுக்கு இப்படி அடைக்க வச்சுட்டே இருக்க அப்படின்னே. அதெல்லாம் நினைப்பேன், பட் அழுதா மட்டும் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு அழுக மாட்டேன். ஆனால் எப்படின்னா
எனக்கு இன்னுமே அது இன்ன வரைக்குமே எனக்கு அது ஒரு மாதிரி அஃபெக்ட் பண்ணி தான் இருக்குது. அவங்க என்னை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்கன்னா, அந்த லெப்ரசி, அதாவது தொழுநோய் இருக்கும்ல, அந்த பீரியடில் கொஞ்சம் வருஷத்துங்களுக்கு முன்னாடி வந்துச்சுல, 100 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த மாதிரி தொழுநோய் வந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவானுங்க எல்லாருமே. இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்கின் டோன். இந்தியாவுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி கலர் தான் இருக்குது. ஸோ உங்களுக்குமே சில பேர் சொல்கிறவங்களுக்குமே அந்த கலர் தான் இருக்குது, அவங்க பசங்களுக்கும் அந்த கலர் தான் இருக்குது. ஏன் அதை இந்த மாதிரி பார்க்குறீங்க? ஏதோ தொழுநோய் பேஷண்ட் இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க. என்னடி அழுகுற? இல்லை இவங்களுக்கெல்லாம் அழுதுட்டு இருக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு வேறு ஆறுதல் படுத்திட்டு இருக்காளா? என்னாடி நீ தானடி அழுகாதுன்ற என்னாடி சொல்கிறவனே, அழுதா வலி போயிருந்துருக்கு, ஆனால் நீ அழுகிறத பார்த்தா என் மனசு வலிக்குதே அப்படின்னு. மச்சான் ஹார்ட்டை தொட்டுட்டடி அப்படின்னு. அப்படியா அப்படின்னு. ஆமாண்டி ஹார்ட்டை தொட்டுட்ட அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? 2 பேரும் மாறி மாறி அப்படி சிரிச்சிட்டே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஆனால் இருந்தாலும் அந்த டைமில் கொஞ்சம் கஷ்டமாக தாண்டி இருக்கும். என்னதான் அதாவது எப்படி சொல்கிறதுனே தெரிலடி. ஒரு மாதிரி ரேசிசம் அப்படியும் கிடையாது, அதுக்கு என்ன டேர்ம் கொடுக்குறதுன்னு தெரில. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா இது இவ்வளோதானா? எல்லாருக்கும் இப்போ எப்படி சொல்கிறது, அவங்க கையை எடுத்து பார்த்தா என் கையை எடுத்து பார்த்தாலும் வரப்போகிற ரத்தம் சிகப்பு தானடி அப்படின்னு. ஏன் நீ சும்மாடுனடி, ஏன்டி நானே வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருக்கேன், நீ வேற அப்பப்போ சிரிப்பு காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொன்னோன்னே, சிகப்பு தானே நீ சொல்லு அப்படின்ட்டு நீங்கள் சொன்னோன்னே ஆமாண்டி அப்படின்னு. ஆனால் அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால தான் எனக்கு பெருசாக அவங்களோட ஒரு அட்டாச்மெண்ட்டே இருந்ததில்லை. நான் உண்டு, அவங்க உண்டுன்ட்ருப்பாங்க. ஒரு லெவல் ஆஃப் டைமுக்கு மேலே எப்படின்னா, நான் என்னோடய கலர் இது தான் அப்படின்னு என்ன தான் ஒரு மாதிரி இது பண்ணாலும் கொஞ்ச நாள் கழித்து ரியல் ஸ்கின் டோன் என்ன தான் டேனெல்லாம் போயிடுச்சுனாலும் ஒரு ஸ்கின் டோனுன்னு ஒன்று இருக்கும்ல, நம்மளோட ஒரிஜினல் ஸ்கின் டோன், அது டஸ்கியான ஸ்கின் டோன் தான் தெரிஞ்ச உடனே அவங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு எஃபோர்ட் போடுறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல, கெமிக்கல் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே அவங்க ட்ரை பண்ணல. அப்படியும் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாண்டு எனக்கு கிடைக்காதனால ஐ திங்க் என்னன்னு தெரில, பட் அப்படியே ஒரு மாதிரி போயிடுச்சு. ஐ டோன்ட் நோ என்னன்னு. அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பாண்டே இல்லாத மாதிரி தான் இருப்போம். எப்படி சொல்கிறது, அவ்வளோதான். ஆனால் கல்யாணம் அப்படின்னு சொன்னோன்னே நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். இப்படி ஓகே, நம்மளுக்கு பிறந்த வீடு சரியில்லை, சுத்தமாக சரியில்லை, அட்லீஸ்ட் நம்ம போகிற வீட்லேயாவது நம்மளை கொஞ்சம் நல்லா ட்ரீட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் நான் ஒரு பழமொழி மறந்துட்டேன். இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு ஒரு பழமொழி இருக்கும் அப்படின்னே. அப்படின்னா அதாவது ஒரு 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 ஆள், பையன் பொண்ணு வாட்டவர் யார் வேணாலும் வச்சுக்கோ, அவன் வந்துட்டு இந்த ஒரு ஆறு போகுது, இந்த சைட்லேருந்து பார்க்குறான், அந்த சைடு பார்த்தா அப்படி பச்சை பச்சை பசேன்னு இருக்கான். அப்போ பரவாயில்ல, அப்போ அந்த சைடு நல்லா பச்சை பசேன்னு நிறையா இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டான். நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஆற்றை கப்பல் போட்டு படகு ஓட்டி தண்ணியில் நீந்தி அப்படி இப்படின்னு கடந்துட்டு அந்த சைடு பார்த்தா நார்மலாக தான் இருக்கான்.
இந்த சைடு அங்கிட்டு இருந்து இங்கிட்டு பார்த்தா இந்த சைடு பச்சையாக இருக்கான். அதான் அந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் பார்த்தா எல்லா பக்கமும் பச்சை பச்சையாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணிகிட்ருப்பான். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியா மச்சான் அப்படின்னே, தெரிலடி நானா சும்மா அடிச்சு விட்றேன்னே. என்னடி அப்படின்னு. இல்லை இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கதை, நான் சின்ன வயசில் படித்தது மறந்துடுச்சு. ஆனால் இந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று. ஆனால் இந்த சைட்லேருந்து இந்த சைடு பார்த்தா இந்த சைட்லேருந்து இந்த சைடு பார்த்தா பச்சை, அதுதான் கான்செப்ட்டு. ஆனால் ஊடையில் இந்த மாதிரி தான் இருக்கும், எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னே. சரி சரி சரி. ஆனால் எதிர்பார்த்தேன் அமையல. ஐ திங்க் நான் பிறந்த நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இங்கே எழுதிருக்கு, நபர் நெத்தியில் எழுதிருக்கு, உனக்கு எங்கே போனாலும் நிம்மதியே இருக்காது, நீ கடைசி வரைக்கும் வந்துட்டு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு இந்த இந்த காமெடி இருக்கும்ல, கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு ஒரு நாயாவே அப்படின்ட்டு நீங்கள் சிரிக்கிறீங்களா? உங்கள் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறா, ஆனால் அவளுக்கும் சிரிப்பாக தான் இருக்கா. உடனே நீங்கள் சொல்லிடுங்க, மச்சான் சிரிப்பு வந்தால் சிரிச்சிடுன்னு. கஷ்டமாக இருக்குடி ஆனால் சிரிப்பு காட்டாதடி அப்படின்னோடனே, இங்கே பாரு நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஜாலியாக நம்ம கஷ்டத்தை வந்துட்டு சொல்லி சிரிச்சுக்க வேண்டியதா, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னோடனே. ஆனால் உன் கஷ்டம் ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னோடனே, சரி வீடு அதுக்காண்டி என்ன பண்ணுறது, அவ்வளோதான் அப்படியே கோ வித் த ஃப்ளோ அப்படின்ட்டு போயிடணும் அப்படின்னே. ஆனால் எதிர்பார்த்தேன், எங்கேயும் அமையலை, இக்கரை கக்கரை பச்சை அப்படின்ட்டு போயிடுச்சு அப்படின்னோடனே. சரி விட்ரு, எதையும் போட்டு யோசிக்காத அப்படின்னே. நான் யோசிக்கிறதெல்லாம் விட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. அந்த இன்சிடெண்ட் நடந்துச்சு, என்ன எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கடமை தலையெழுத்து அந்த மாதிரி பார்க்க ஆரம்பித்தோன்னே எனக்கு இது மாதிரிலாம் கஷ்டம் அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன். கஷ்டம்லாம் வரல அப்படின்னோடனே அப்படின்னோடனே, என்னடி அதுக்குன்னு ஆனா விட்டுருவியானோடனே, என்னடி நீ தான் கஷ்டப்படலன்னு சொன்னோடனே, கஷ்டப்படலைன்னா ஒரு ஆறுதல் சொல்லணும்லடி. என்னடி நீ வேறு, நானும் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களை பார்த்தது இல்லடி, நீ வேறு கொஞ்ச நேரமாக கஷ்டமாக பற்றி பேசிகிட்டு இருக்க, எனக்கு அழுக தான் வருது, நீ வேறு இந்த மாதிரிலாம் சொல்லாதடினே. சும்மா சொன்னேன், இல்லை சும்மா ஃபன்னுக்கு பண்ணேன், அதெல்லாம் நான் கான்சன்ட்ரேட்டே பண்ணிக்கிறதில்ல, போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுக்கிறதில்ல. டெய்ஸிஸ் பின்னாடி கொஞ்சம் பாத்திரம் உருள்ற சத்தம் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக் டு த ஸ்டோரி. மச்சான் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொன்னனே. சொல்கிறீ. ஓ அப்போ இது மறைக்கிறது தான் வாட்சை கட்டிக்கிட்டு அந்த வாட்சை கழட்டியே தர மாட்டேன் இருக்கணும் அப்படின்னே. அப்படின்னே நான் கூட நினச்சேன், சரி அந்த வாட்ச் வந்துட்டு ஒரு மாதிரி லைக் சூப்பராக ஸ்டைலிஷாக இருக்குது, அதனால் வந்துட்டு கழட்டி கொடுக்க மாட்டேங்கிறாலாம் நினச்சேன் நான். அதுக்கெல்லாம் இல்லை, அது நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு இமேஜெல்லாம் இருக்கா, அந்த இதை பார்த்தா கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும், அதனால தான். அப்புறம்னே அப்படின்னா அதை அறுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும்னு, அதுதான் சொல்கிறேன்ல, அறுக்கிறதுக்கு முன்னாடி நான் யோசிக்கலையே. அடுத்ததுக்கப்புறம் தான் ஐயா சீச்சி போயும்போது இவங்களுக்கா அறுக்க போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு கொஞ்சம் கேவலமாக இருக்கா அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொன்னோன்னே, டெஃபினெட்லி அப்படின்னோடனே. சரி விடு அதெல்லாம் பற்றி இது பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொன்னோன்னே. சரி அப்படின்னு இருக்கும்போது ஆக்சுவலாக நடந்துகிட்டு இருக்கும்போது டீ வந்திருக்கும், காஃபி வந்திருக்கும், அவள் குடிச்சிட்டே இருப்பாளா. உடனே வந்துட்டு நீங்கள் எனக்கு ஒரு வாய் கூடுறி அப்படின்னோடனே, என்ன அதுன்னொடனே, இந்த இது நீ வச்சுருக்கல ஸ்நாக்ஸு க்ராசான்ட்டு அது எனக்கு ஒரு வாய் கொடு அப்படின்னே. எடுத்துக்கோ அப்படின்னு. நீ தான் எனக்கு ஊட்டி விடணும் அப்படின்னே. ஸோ யாராவது பார்த்தா அசிங்கமாக நினைப்பாங்கடி, என்னடி அப்படின். ஏன் நம்ம காலேஜ் படிக்கும்போது நீ ஊட்டிவில்லை, காலேஜ் படிக்கும்போது ஐயா சும்மா நீர் நம்ம நீ சொல்கிறத பார்த்தா தப்பாக இருக்கிற மாதிரி வெளியே இருந்து பார்த்தா கேட்கும், நீ அமைதியாரு, ஏன்னா ஊட்டி தானே ஒன்று இந்தாவா அப்படின்ட்டுனே நீங்களும் அப்படின்ட்டு வாயை திறக்கீங்களா. இது பண்ணப்புறம் சாப்பிட்டு பார்க்குறீங்க,
என்னால் நல்லாவே இல்லை அப்படின்னே. என்னடி நல்லா தாண்டி இருக்குன்னே. நம்ம பப்ஸு மாதிரியே இருக்குடி, உள்ளெல்லாம் வந்துட்டு சாக்லேட் இருக்கு, வெளியே வந்துட்டு இதாக இருக்குது அப்படின்னே. அப்படி தான் இருக்கும் இனிப்பாக இருக்கு அப்படின்னே. இனிப்பாக தாண்டி இருக்கும் அப்படின்னே. யாராவது போய் காஃபிக்கு வந்துட்டு இனிப்பாக வச்சு சாப்பிடுவாங்களான்னே. வேறு என்ன பண்ணுறது அப்படின்னே. ஐயாச்சி நீங்கள் வந்துட்டு இது பண்ணுறா, நீங்கள் 2 வாய் சாப்பிட்ருப்பீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அது பெருசாக செட் ஆகலை, அப்புறம் நீங்கள் தண்ணி தான் குடிச்சிட்ருப்பீங்க. எதையாவது வாங்கி கொடு, அதெல்லாம் ஒன்றும் நான் தானே ட்ரீட் தரணுன்னே. ஓ மேடம் வந்துட்டு இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்றதை சொல்லி காட்டுறீங்க. அது சரிங்க மேடம், சரிங்க, நீங்கள் சொன்னால் கரெக்டாக தாங்க இருக்கணுன்னே. அப்படி இல்லடி, வந்துட்டோம், நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நம்மளுக்கு வந்துட்டு ஒன்லி சாய், டீ வந்துட்டு சுட சுட வந்துட்டு பால் அப்படியே வந்துட்டு இஞ்சி கதை சொல்லு அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணுறாளா, ஏலக்காய் கார்டமன் வந்துருச்சு, எனக்கு இங்கிலீஷில் வந்துருச்சுனோடனே ஆஹா நல்லா சமாளிச்சிட்டோன்னே. உண்மையாலே எனக்கு இங்கிலீஷில் தான் வந்துச்சு அப்படின்னே. சரி ஏலக்காய் இஞ்சி எல்லாம் தட்டி போட்டு அப்படியே சும்மா ஸ்ட்ராங்காக ஒரு டீ அப்படியே குடிக்கும் போதே தொண்டையை கவ்விக்கிட்டு பேசவே விடக்கூடாது. அந்த டீ அப்படியே உள்ளே சொர்றன்னு இறங்கணும், அப்படி இருக்கணும். அப்படியே சும்மா ஜிவ்வுன்னு தலைக்கு ஏறணுன்னே. ஏறு அப்படின்னோடனே. ஆமாம் அப்படி குடிக்கணுன்னே. இப்போயா அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாளா. ஆக்சுவலாக இது என்னோடய டீ டைம், நான் உட்காந்து இன்னும் டீ குடிச்சிட்ருப்பேன். டீ அழகாக 2 மிளகா பஜ்ஜியை சாப்பிட்டுட்டு நான் அங்கே வாட்டுக்கு செவனேன்னு ஃபைல் படிச்சுட்ருப்பேன். நீ வந்துட்டு சரி டீ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சில டீ குடிக்கலான்னு வந்தேன். இங்கே வந்துட்டு என்னமோ க்ராஸான்ட்டுன்ற காப்பின்ற, நம்மளுக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னோடனே. அது சரி அப்படின்னோடனே. ஆமாம் நீ வேற, ஆனால் வந்ததுக்கு ஒரு யூஸ் என்ன தெரியுமா, ஏசி, அவ்வளோதான், மித்தபடி ஒன்றுமே இல்லை. என்னடி காப்பியை குடிக்க சொல்கிறீங்க, காஃபிலாம் நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்னே. இந்த வெயிலுக்கு போய் டீ செட் ஆகுமா, டீ செம்மையாக இருக்கும், சும்மா கொதிக்க சும்மா அப்படியே அனல் பறக்குன்னொடனே மூஞ்சில் முல்லை விட்டு அடிக்க அப்படின்னே. நீ என்னத்தை வேணால் வச்சாட்டி நான்லாம் கண்டுக்கவே மாட்டேன், நான்லாம் டீயை சும்மா வெளுத்து வாங்குவேன் அப்படின்னே. அது சரி அப்படின்ட்டு சரி உங்கள் வேலையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேட்டோடனே. நீங்களா, அது என்ன ஜஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேட்டோடனே. ஜஸ்டெல்லாம் இல்லை, ஓகே ஏதோ போகுது அப்படின்னு. ஏன்டி அப்படின்னு. நான் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு படிச்சுட்டுலாம் வந்திருக்கேன் அப்படின்னே. என்னது, ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காது சைடில் முடி இருக்குங்களா, அதை அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணிட்டு சொல்கிறீங்களா அப்படின்னு. கேவலமாக இருக்குன்னே. அப்போ தான் செய்வேன், நான் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே மாதிரி பண்ணுறீங்களா. உடனே வந்துட்டு இன்னொடி என்னென்னமோ பண்ணியிருக்க, சும்மா மாசு கெத்து காமிச்சிருக்கே அப்படின்னே. நான் யாருடி ஒய்யன் அப்படின்னே. சரி அப்படின்ட்டு. சரி என்ன அப்படின்னு. ஆமாம் நீ இப்படிலாம் நடந்துச்சு, இப்படிலாம் நடந்துச்சுன்னொடனே. அப்புறம் அன்றைக்கி ஏதோ ஒரு கேஸ் வந்துச்சு, அது வந்துட்டு வரதட்சணை கேஸ் சொன்னேன்ல அப்படின்னு. அது எப்படி இருந்துச்சுன்னு நல்லா முடிஞ்சிச்சு, சுமூகமாக முடிச்சாச்சு அப்படின்னு. ஓகே ஆனால் மாசாக இருக்க போலே. ஏன்னா அந்த யூனிஃபார்முக்கே ஒரு மாதிரி இருந்துச்சுமா. இப்போ வேறு மஃப்டியே வந்துட்டு மேலே சட்டை கீழே பேண்ட் கிஸ்ஸாவாக இருக்கடி அவனே. தேங்க்யூ, எனக்கு ஷையாக வருது, நீ இப்படி என்ன புகழாத, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருது அப்படின்னு. ஆமாம் அப்படியே அடி வெக்கம் வருது அப்படின்னு. பரவாயில்ல வந்துட்டு போட்டானா செம்மையாக இருக்கு. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த வெயிலை விட இங்கே தான் செம்ம ஹாட்டாக இருக்கு அப்படின்னு. அசிங்கமாக பேசாத, என்ன வெளியே பப்ளிக் வந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு. என்னம்மா நம்ம பேசுவோம் ஆனால் பப்ளிக்கில் பேசுவோமா அப்படின்னு. இல்லடி ஆனால் செம்மையாக இருக்குடி. அந்த என்ன சொல்கிறது, மேலே வந்துட்டு மெரூன் கலர் சட்டை ஃபுல்லாண்டு, கீழே வந்துட்டு காக்கி பேண்ட்டு, போலீஸ் ஷூ கொண்டை போட்டு சும்மா மாசாக இருக்கடி அப்படின்னு. எனக்கு ஷையாக இருக்குடி அப்படின்னு. இருக்கும்ல, எப்பயுமே இப்படி தான் இருப்பியாடி அப்படின்னு. இல்லை அது
இப்போ நான் பார்க்க வரேன்றனால இப்படி வந்திருக்கேன் நான், இல்லைன்னா ஃபுல் யூனிஃபார்மில் தான் இருப்பேன் அப்படின்னு. ஓ ஏன்டி அப்படியே வந்திருக்கலாம்ல, செம்மையாக இருக்குன்னு. இல்லை, அது யூனிஃபார்ம் போட்டு வரக்கூடாது. ஆக்சுவலாக நான் இப்படியும் வரக்கூடாது, இது என்னோடய டியூட்டி டைம். சரி டீ குடிக்கிற டைம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்திருக்கு, ஓபி அடிச்சுட்டு அப்படின்னு. எதுவும் பிரச்சனையாகுமா அப்படி இருக்கிறதுனால அப்படின்னு? இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஓ சரி சரி, ஏதாவது ஆயிரப்போகுதுடி அப்படின்னு. இல்லை ஆக்சுவலாக யோசிச்சுட்ருக்கேன், ஹாஃப் டே போடலாமா பெர்மிஷன் அப்படின்னு. ஹாஃப் டே எதுக்குடி அப்படின்னு. நீ என்ன ஒரு 2 மணி நேரம் நான் கேட்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு. அவள் இன்றைக்கி என்ன பண்ண போகிற 2 மணி நேரம்? வீட்டுக்கு போய் தூங்க வேண்டியதான் அப்படின்னு. என்னடி அப்படின்னு. டீ வாங்கி தரேன்னு சொன்னேன், வாங்கி தரல. நான் போகிற வரல ஒரு டீயை குடிச்சு நான் வாடகை வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு. என்னடி இன்னொன்னே, என்னடின்னா அவ்வளோதான் டி அப்படின்னு. அப்படின்னு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படி இது பண்ணிகிட்டே இருக்கீங்களா? சரி விட்ரு, எப்படி கூட இருக்கவங்களா அப்படின்னே. என்ன கூட இருக்கவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா? என்ன போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இருக்காங்க அப்படின்னே. எப்படி இருக்காங்கன்னா போலீஸ் மாதிரி இருக்காங்க அப்படின்னு. ஏய் சொல்றி அப்படின்னு. சீரியஸாவா அப்படின்ட்டு நீங்கள் லைட்டாக இது பண்ணோன்னே கோட் லாங்குவேஜ் அது. ஸோ செம்மையாக இருக்காங்க அப்படின்னு. சீரியஸாவா நல்லா இருக்காங்களா அப்படின்னு. அப்படின்னு அப்படியே ஒரு நாள் இன்ட்ரோ கொடுத்துரு அப்படின்னு. வாய்ப்பே இல்லை. நான் ப்ரொஃபஷ்னலியும் பர்சனலியும் என்றைக்குமே உள்ளே விட மாட்டேன். பெரிய பர்சனல் இன்ட்ரோ கூட்டுறி போலீஸ் டி அப்படின்னு. ஏன்னா பார்த்துட்டு போயிரு, இன்ட்ரோலாம் நெவர் அப்படின்னு. சிப்ப அப்படின்னு. நீ என்ன சொன்னாலும் கிடையாது. அப்புறம் நான் போய் அடுத்து உனக்கு அவருக்கு இப்போ நான் உன்னை இது பண்ணுறேன், ஏதாவது ஆகி அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. ஸோ அப்புறம் அடுத்து அவங்க மூஞ்சிலெலாம் நான் முழிக்கணும். ஸோ நெவர் நோ அப்படின்னு. என்னடி நான் என்னமோ வந்துட்டு ஏதோ பண்ண போகிற மாதிரி. நீ பண்ண மாட்டேன் மச்சான். ஒருவேளை உன் அழகில் மயங்கி அவங்க உன்னை காதலிச்சிட்டாங்கன்னா அப்படின்னு. தேங்க்ஸு அப்படின்னு. இருக்கட்டும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? உடனே வந்துட்டு சரி, ஆனால் இவ்வளோ சொல்லும்போது கொஞ்சம் குழுகுலுன்னு தான் இருக்குது. அப்படிலாம் பண்ண மாட்டேன்டி, இன்ட்ரோ கூட வேணாண்டி, தூரத்துலேருந்து வேணால் காட்டுறேன் அப்படின்னு. தூரத்துலேருந்து வேணால் காட்டுறேன் அப்படின்னு. அப்போ சரி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கேவலமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா வந்துட்டு அவளோட டீ வந்துட்டு தீர்ந்துடுச்சு. காஃபி தீர்ந்துடுச்சு. இன்னொரு காஃபி ஆர்டர் போகிறேன். நீங்கள் பார்க்குறீங்க, எத்தனை காஃபி டீ குடிப்பேன்னு. இன்றைக்கி உட்காந்து நம்ம நல்லா ஜாலியாக கதை அடிக்க போகிறோம். நீ தான் வந்துட்டு பெர்மிஷன் போட போகிறேன்னு சொல்லிட்டல. ஸோ கதை மட்டும்தான் கதைக்க போகிறோம் அப்படின்னே. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டர் வந்துட்டு இப்படி கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே வந்துட்டு அவர் வராரு. இப்படி வந்துட்டு எஸ் மேம் அப்படின்னோடனே இப்படி வந்துட்டு இன்னொரு காஃபி வந்துட்டு வேறு ஏதாவது காஃபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு வேறு ஒரு டெசர்ட் மாதிரி ட்ரை பண்ணுறாலும் உங்களை பார்த்துட்டு அவர் கேட்கும்போது இல்லை எனக்கு வந்துட்டு பாட்டில் மட்டும் போகணுன்னே. எதையாவது குடியேண்டி அப்படின்னே. வாட்டர் பாட்டில் மட்டும் போதும் அப்படின்னே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டர் வந்துட்டு இந்த தடவை உங்களை குறுகுறுன்னே பார்த்துட்டு போகிறாரு. உங்களுக்கு மாதிரி இருக்குது, என்னடா அது குறுகுறுன்னு பார்த்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது கண்டுக்க மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது சரி 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 விடு சரி உன் கதையெல்லாம் சொல்லு, எப்படி போகுது அப்படின்னு. ஏதோ போகுதுடி ஒர்க்கு, சும்மா காண்டாக போகுது, எப்போ பார்த்தாலும் வேலை செய்ய சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. கரெக்டு தான், காசு வாங்குறல அதுக்கு தான் அவங்க கொடுக்குறாங்க துட்டு, அதுக்கு நீ வேலை செய்யணும் அப்படின்னு. அதாண்டி கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. காசு வாங்குறப்ப கொஞ்சம் இனிக்கும் போல், இன்னும் சம்பளம் வாங்கலை, கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு. அப்போது சம்பளம் வந்ததுக்கப்புறம் கூட ட்ரீட் கொடுத்துருக்க வேண்டியதானே. நான் கூட இப்போ பே பண்ண வரேனே. வச்சுருக்கீங்க காசு, எப்படி ஆட்டைக்கிட்டே போட்டேன் வீட்டில் அப்படின்னு. ஆமாம் ஆட்டையை போட்டு தான் வந்தேன். எவ்வளோ அப்படின்னு. அது லம்சமாக கொஞ்சம் அடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு. எவ்வளோ? 5 ரூபா. அட்டிப்பாவி 5000 எப்படி வீட்டில் இருந்து எடுத்தேன் அப்படின்னே.
அதெல்லாம் அங்கே அப்படியே சில்லறையா சிதறி கிடந்துச்சு. ஒவ்வொன்றா பெருக்கி அள்ளி போட்டு வந்துட்டேன் என்னன்னே. ஆனால் அவங்க வீட்டுக்கு அதாவது செலவு கொடுத்துருவாங்களே, அதையும் வாங்கிட்டு வந்துட்டு அடி பாவி களவாணி, என்னடி ஒரு போலீஸ்கிட்டே வந்துட்டு திருடிருக்கேன்னு வந்து சொல்கிறேன். என்ன திருடிக்கிட்டின்லாம் சொல்ல சாவடிச்சிடனே. திருடின்னு சொன்னாமல் இப்போ என்ன தியாகினா சொல்ல முடியும். அப்புறம் அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ அப்படி சொல்லக்கூடாது, சாவடிச்சிருவேன். நான் திருடிலாம் இல்லை, நான் வந்துட்டு அது என் உரிமை, என் சொந்த வீட்டுக்குள்ளேருந்து களவான்ட்டு வந்தியா அப்படின்னோடனே, அப்படி சொல்லாதடி, அப்படி சொல்லாத, திருடிலாம் கிடையாதுடி. அதான் கேட்குறேன், நீ திருடி இல்லைன்னா பின்ன தியாகியா? களவான்ட்டு வந்த காசை வந்துட்டு எனக்கு வச்சு ட்ரீட் கொடு. ஆக்சுவலாக இது வந்துட்டு தப்பு, நீ தப்பு, இது கொடுக்கக்கூடாது அப்படின்னு. களவாண்ட காசுலாம் இல்லடி, சொந்த காசு, அவங்க கொடுத்த காசில் தாண்டி கொடுக்குறேன் அப்படின்னு. உண்மையாலேவா? நம்பலாமா? கன்ஃபார்மாக நம்பலாம் அப்படின்னு. அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் இப்படி டீஸ் பண்ணிட்டே விளையாண்டுட்ருக்கீங்க. ஆக்சுவலாக ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ தெரியுது, இவ்வளோ நேரம் வந்துட்டு நம்ம சோகமாக பேசும்போது அவளுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு உங்களுக்கு தோணாது. உங்கள் ஃப்ரெண்டை பற்றி தெரியாதா? ஸோ நம்ம கஷ்டத்தை சொல்லும் போது அவளும் கஷ்டப்படுவா. அவளே வந்துட்டு இப்போ தான் வேலை கிடச்சிருக்குன்னு ட்ரீட் வைக்க நம்மளை கூப்பிட்ருக்கா. ஸோ நம்ம ட்ரீட் வைக்கிற இடத்துல நம்ம கஷ்டத்தை சொல்லி அவளை ஃபீல் பண்ண வைக்கக்கூடாதுன்ட்டா சும்மா அப்படியே ஜாலியாக பேச்சை மாற்றிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரமாக பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இதோட நம்ம இன்றைக்கான எபிசோடை முடிச்சுக்கலாம். எப்படி இருக்குன்னு தெரில. ஆக்சுவலாக அந்த முன்னாடி பாட்டெலாம் கிரிஞ்சாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கமெண்ட்ஸில் வந்து காரி துப்புறாதீங்கப்பா, அவ்வளோதான் சொல்லுவேன். ப்ளீஸ் மன்னிச்சு. கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே லைக்ஸை போட்டு விட்டு கொஞ்சம் கமெண்ட்டில் வந்துட்டு நல்ல விதமாக 4 வார்த்தையை சொல்லிவிட்டு ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு எப்போ போடுறேன்னு நினைக்கிறேன். இது வேறு எப்போ போடுறேன்னு தெரில, ப்ரீவியஸ் ரெக்கார்டு. ஸோ ஷேரு அப்படி இப்படி கொஞ்சம் பார்த்து உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி சப்ஸ்கிரைபு எல்லாம் பண்ணி விட்டிங்கன்னா புண்ணியமாக போயிடும் உங்களுக்கு. ஏதோ பேச ட்ரை பண்ணி கிரிஞ்சாக பேசிகிட்ருக்கேன். ஸோ ஓகே, அவ்வளோதான். ஓகே, சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம் கொஞ்சம் கிரிஞ்சாக சொன்னாலும் சொல்லிட்டேன். அப்படியே போகிற வழியில் எல்லாத்தையும் பண்ணி விட்டு போயிருங்க. ஓகே, பை டிசிஸ்.